என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை இன்று நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முக்கிய காரணத்திற்காகத்தான் இன்று உன் கண்களில் இந்த பதிவு பட்டிருக்கின்றது. தெய்வ குறிப்பு ஒன்று இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நீ விட்டு விடாதே. குலதெய்வம் மிகவும் எளிதாக யாருக்கும் குறி சொல்வதோ விஷயங்களை தெரிவிப்பதோ கிடையாது. மாறாக ஏதேனும் செய்கைகள் மூலமாகவோ, யார் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் மூலமாகவோ, கனவுகள் மூலமாகவோ தான் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த நாள் தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த புதன் கிழமையில் உன்னோடு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றார்கள். என் தங்கமே, இது உன்னுடைய குலதெய்வத்திற்கு மன வருத்தமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் மன வருத்தம் அடைந்ததற்கு காரணம் உன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் காணப்படுவதுதான். நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று பார்த்து இங்கே பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி குடும்பங்கள் நின்று கொண்டிருக்கின்றது. இதனால் உன்னுடைய குலதெய்வம் மனம் வேதனைப்பட்டு நிற்பதோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது யார் அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நான் தான் பெரியவன் என்று எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மீது மன வருத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் என்னை குலதெய்வம் என்று கண்டுபிடித்து அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை என்னை வணங்கி நின்றார்களோ, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த குலத்தில் இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் நிற்க வைத்தார்களோ, அவர்களை இன்று ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் செய்கின்ற காரியம் எதுவுமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு பிடிக்கவில்லை. உண்மையாகவே குலதெய்வம் என்ன நினைக்கின்றது தெரியுமா? தவறு செய்தாலும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனால் எல்லோரும் என்னை விட்டு ஒரு நாளும் விலகி நின்று விடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகி நிற்கக்கூடாது என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள். ஒருவர் செய்த தவறிற்காக நீ என் மீது கோபப்படலாமா என்று உன் குலதெய்வம் உன்னை பார்த்து கேட்கின்றது. அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? என் தங்கமே, இதில் நீ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கின்றாய். உன் மீது தவறு இருந்தாலோ அல்லது உன் பக்கம் நியாயம் இருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் உடனே அதை சரி செய்து கொண்டு நீ உன்னுடைய குலதெய்வத்தின் பக்கம் நின்று யாரை பற்றி அவர்கள் நினைத்து வருத்தப்படுகின்றார்களோ அவர்களை உன்னுடைய குலதெய்வத்திடம் அழைத்து செல். ஒருவேளை அது நீயாக இருந்தால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ நாடிச் செல். என் தங்கமே, குலதெய்வம் உன்னிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதை கொடு, இதை கொடு என்று அவர்கள் ஒரு நாளும் கேட்கவில்லை. செய்கின்ற விஷயங்களை ஒற்றுமையோடு இருந்து செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நான் ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய குலத்தில் என்னை நம்பி இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டு கொள்கிறார்கள் என்றால் அது எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்குமல்லவா? அதனால் எந்த ஒரு மனவேதனைக்கும் என்னை ஆளாக்கி நிற்க வைக்காமல் உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்து தீர்த்துவிட வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வம் சொன்னார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் அடுத்து நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அனைவரும் ஒற்றுமையோடு நின்று செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தெய்வம் எப்பொழுதுமே குழந்தைகளை காப்பாற்றத்தான் நினைக்கின்றது. எப்பொழுதுமே குழந்தைகள் ஒற்றுமையோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆனால் இங்கே குழந்தைகள் குலதெய்வத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நாம் என்ன நினைக்கின்றோமோ
நாம் என்ன செய்ய நினைக்கின்றோமோ அதுதான் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்திற்கு நீ செய்ய வேண்டிய கடமை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அந்த பொறுப்பு உன் கையில் கிடைத்திருக்கிறது என்றால், அதை நீ தெய்வத்தின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். தெய்வத்தை நாடி வருபவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். மாறாக அதை ஆணவமாகவோ அதிகாரமாகவோ எடுத்துக்கொண்டு உன்னுடைய குல தெய்வத்தை காண வருகின்றவர்களுக்கு ஒரு பொழுதும் நீ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. யார் மனதினையும் காயப்படுத்தக்கூடாது. தெய்வத்திற்கு தொண்டாற்றுவது என்பது கிடைக்கின்ற மிக பெரிய பாக்கியம் அல்லவா? அது ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதை எந்த வழியில் பயன்படுத்த வேண்டுமோ அதை அந்த வழியில்தான் பயன்படுத்த வேண்டும். மாறாக அதை அதிகார தோரணையாக காட்டி யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடாது. என் குழந்தையே, நீதான் செய்தாய் என்று அம்மா சொல்லவில்லை. உன்னுடைய குலத்தில் இருக்கின்ற ஒருவர் இதுபோல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தெய்வத்திற்கு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. உன்னுடைய குல தெய்வத்திடம் இருந்து இன்று இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருப்பதற்கு காரணமும் அதுதான். என் தங்கமே, குல தெய்வம் கொண்டு வந்திருக்கின்ற குறிப்பு என்ன தெரியுமா? இனிமேல் அவர்கள் சன்னதியில் என்ன ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் யாருடைய முகத்திலும் இது போன்ற அதிகார தோரணையை காண்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. எல்லோரையும் சரிசமமாக நடத்தக்கூடிய ஒருவர்தான் என்னுடைய சன்னதியில் நிற்க வேண்டும். அவர்கள்தான் எல்லா பொறுப்பினையும் ஏற்று நடத்த வேண்டும். இது நாள் வரையிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக என் குலத்தை காத்து வந்த எனக்கு இப்பொழுது இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளினால் மனம் வேதனை அடைந்திருக்கின்றது. ஏற்கனவே என்னுடைய பிள்ளைகள் என்னை பலவிதமாக உருவகித்து மீண்டும் என்னுடைய சக்தியை மீட்டு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இவர்களினுடைய இது போன்ற நடவடிக்கைகளினால் மீண்டும் என்னுடைய சக்தியை நான் இழந்துவிடக் கூடாதல்லவா? என்னை நம்பியிருக்கின்ற என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? இது போன்ற ஒரு சில மனிதர்களின் நடவடிக்கைகளினால் நான் மற்ற குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த விதமான தீயதும் நடந்துவிடக்கூடாது. அதனால் தவறு செய்தவர்கள் அதனை திருத்தி கொண்டு இனிமேலாவது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தெய்வத்தை வணங்குகின்ற பாக்கியம் கிடைத்தால் அதை சரியாக செய்து, தெய்வத்திற்கு தொண்டாற்றுகின்ற பாக்கியம் கிடைத்தால் எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்து அதனை செய்ய வேண்டும். இனிமேலாவது இதனை கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடுதான் உன் குலதெய்வம் நான் இந்த வாக்கினை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் உன் தெய்வத்தின் வாக்கினை கேட்டாயல்லவா? தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் வெளியே நிற்பதும், தெய்வத்தின் மீது போலியான அன்பில் நடித்து நிற்பவர்கள் உள்ளே சன்னதி வரை வந்து செல்வதும் தெய்வத்திற்கு மனக்கசப்பை ஏற்படுத்துகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்வது போல உன்னுடைய இல்லத்திலோ உன்னுடைய குடும்பத்திலோ யாரேனும் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து இன்று அங்கிருக்கின்ற சிலரின் நடவடிக்கைகளினால் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உடனே குலதெய்வத்தை போய் பார்க்கச் சொல். அம்மா சொல்வது நீயாக இருந்தாலும் சரி, வேறு யாரேனும் இருந்தாலும் சரி, இனி ஒரு நொடி பொழுதேனும் தாமதிக்காமல் உன்னுடைய குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிடு. நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் மிகவும் முக்கியம். அதிலும் உன்னுடைய குலதெய்வம் உன்னை காக்கின்ற தெய்வம். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வராகி கூட உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிறகுதான் உன் அம்மா நான் என்பதனை புரிந்து கொண்டு
அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து உண்மையான அன்பை அவர்கள் மீது வெளிப்படுத்து. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.